வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சென்னையில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க 16 இடங்களை குறைந்த செலவில் கண்டுகளிக்கும் வகையில் இந்தியாவிலேயே முதன்முறையாக விண்டேஜ் பஸ் சேவை சென்னையில் துவங்கப்பட்டுள்ளது. முதல் பயணத்தை போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். சென்னை மாநகரத்தை சுற்றி பார்க்கக்கூடிய சென்னை மாநகரத்தில் இருக்கின்ற மிக முக்கியமான நினைவு சின்னங்களை சுற்றி பார்க்கக்கூடிய வகையில் பேருந்து வசதி வேண்டும். அதிலும் குறிப்பாக வெளிநாடுகளில் இருப்பது போல, குறிப்பாக லண்டனில் இருப்பது போல ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் சர்வீஸ் வேண்டும் என்ற கோரிக்கை இருந்து வந்தது. அந்த கோரிக்கை இன்றைக்கு சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பாக 5 பழைய மாடல் பேருந்துகள் இன்றைக்கு புதிய பேருந்துகளில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. பழைய நினைவுகளை கிளறிவிடுகின்ற வகையில் ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பாக, 30 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த பேருந்துகளுடைய அந்த வடிவங்களில் இந்த பேருந்துகள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த பேருந்துகளில் பயணிக்கின்ற பொழுது சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் துவங்கி எழும்பூர் அருங்காட்சியகம், வள்ளுவர் கோட்டம், செம்மொழி பூங்கா, இப்படி என்று கடற்கரை சாலைக்கு வந்து கடற்கரை சாலையில் இருக்கின்ற கண்ணகி சிலை, அண்ணா சதுக்கம், போர் நினைவு சின்னம், தலைமைச் செயலகம் என்ற சுற்றுவட்ட பாதையில் இயங்குகின்ற வகையில் இந்த பேருந்துகள் இயங்க இருக்கிறது. அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை இந்த பேருந்து ஒவ்வொன்றாக வந்து கொண்டிருக்கும். ஒரு நாளைக்கு 50 ரூபாய்க்கு கட்டணம் செலுத்தி டிக்கெட் எடுத்துவிட்டால் அதன் மூலமாக இந்த பேருந்துகளில் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் இறங்கி அந்த நிறுத்தங்கள், குறிக்கப்பட்டிருக்கும் நிறுத்தங்களில் எந்த நிறுத்தத்தில் வேண்டுமானாலும் ஏறி எந்த நிறுத்தத்தில் வேண்டுமானாலும் இறங்கிக் கொள்ளலாம். அதே போல் அந்த நினைவுச்சின்னங்களை சுற்றி பார்த்த பிறகு அடுத்து இருந்த பேருந்துகளில் ஏறிந்து அடுத்த நிறுத்தத்திற்கும் செல்லலாம். ஒரு மகிழ்ச்சியாக எல்லோரும் பயணிக்கக்கூடிய சென்னை மாநகரத்துடைய தொன்மையை அனைவரும் விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் இந்த பேருந்துகள் சுற்றுவட்ட பாதை அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஜியோடேக்கிங் செய்யப்பட்ட அறிவிப்புகள் வர இருக்கிறது. தமிழிலும் ஆங்கிலத்துமான அறிவிப்புகள் அந்த பாதையில் இருக்கின்ற நினைவு சின்னங்களுடைய பெருமைகளை விளக்குகின்ற வகையில் அமைய இருக்கிறது. ஆத்தூர் அருகே சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடந்தது. பெரம்பலூரை சேர்ந்தவர் சூர்யா கோவையில் வேலை செய்கிறார். பொங்கல் விடுமுறையை முன்னிட்டு சொந்த ஊருக்கு பைக்கில் சூர்யா கிளம்பினார். சென்னை சேலம் ஹைவேயில் பயணித்தார். ஆத்தூர் அருகே கொத்தாம்பாடி பகுதியில் சென்றபோது எதிர்பாராத சம்பவம் நடந்தது. சூர்யாவின் பைக்கிற்கு முன்னால் சென்ற லாரி டிரைவர் பிரேக் போட்டு லாரியை நிறுத்தினார். இதை சற்றும் எதிர்பாராத சூர்யா லாரியின் பின்பகுதியில் மோதி தூக்கி வீசப்பட்டார். ஹெல்மெட் அணிந்திருந்ததால் சிறு காயங்களுடன் சூர்யா உயிர் தப்பினார். அக்கம் பக்கத்தினர் உடனடியாக சூர்யாவை மீட்டு ஆத்தூர் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பினர். விபத்து குறித்து ஆத்தூர் போலீசார் விசாரிக்கின்றனர். ஹைவேயில் திடீரென நாய் ரோட்டில் பாய்ந்ததால் லாரி டிரைவர் சடன் பிரேக் போட்டதாக முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. பைக்கில் செல்வோர் ஹெல்மெட் அணிவதன் அவசியத்தை இந்த சம்பவம் நமக்கு மீண்டும் நினைவுபடுத்துகிறது. ஹைவேயில் சுற்றித் திரியும் கால்நடைகள் மற்றும் நாய்களால் அடிக்கடி விபத்து நடக்கிறது. இது சம்பந்தமாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்தனர். திருநெல்வேலியில் கள்ள துப்பாக்கி விற்பனை நடப்பதாக மாநகர் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது.
துணை போலீஸ் கமிஷனர் வினோத் சாந்தாராம் தலைமையில் தனிப்படை அமைத்து போலீசார் மேலப்பாளையம் பகுதியில் அதிரடி சோதனை நடத்தினர். அதில் மேலப்பாளையம் அமீர் வயது 25 என்பவரது வீட்டில் துப்பாக்கி பதுக்கி வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதில் ரெட்டியார்பட்டி மேலப்பாளையம் ரோடு பகுதியைச் சேர்ந்த ரத்னபாலா வயது 40 என்பவருக்கும் தொடர்பு இருப்பது தெரிந்தது. ரத்னபாலா 1996இல் திருநெல்வேலி திமுக மேயராக இருந்த உமா மகேஸ்வரியின் உறவினர் என்பது குறிப்பிடத்தக்கது. போலீசார் நடத்திய விசாரணையில் வட மாநிலத்திலிருந்து துப்பாக்கியை வாங்கி திண்டுக்கல்லை சேர்ந்த ஒரு நபருக்கு 1.25 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்ததும், துப்பாக்கி வேலை செய்யாததால் மீண்டும் மேலப்பாளையம் கொண்டு வந்ததும் விசாரணையில் அம்பலமானது. அமீர் துப்பாக்கி விற்பனையை இன்ஸ்டாகிராமில் விளம்பரம் செய்ததை சைபர் கிரைம் போலீசார் கண்டுபிடித்தனர். போலீசார் இருவரிடமும் இதுவரை யார் யாருக்கு துப்பாக்கி விற்பனை செய்துள்ளனர் உள்ளிட்ட விவரங்களை விசாரித்து வருகின்றனர். கூடமலை பகுதியைச் சேர்ந்தவர் விவசாயி மஞ்சுளா சேலம் ஆத்தூர் உழவர் சந்தையில் பழைய காய்கறிகளை விற்றதாக புகார் எழுந்தது. அதைத் தொடர்ந்து மஞ்சுளா 1 மாதம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இந்நிலையில் மீண்டும் மஞ்சுளா உழவர் சந்தையில் கடை அமைத்துள்ளார். இதற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்து மற்ற விவசாயிகள் உழவர் சந்தை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஸ்பாட்டிற்கு விரைந்த ஆத்தூர் போலீசார் மறியலில் ஈடுபட்ட விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். சம்பந்தப்பட்ட மஞ்சுளா மற்றும் உழவர் சந்தை அதிகாரிகளை விசாரணைக்காக அழைத்துள்ளனர். இதுகுறித்து விவசாயிகள் கூறுகையில், பழைய காய்கறிகள் விற்பனை செய்யப்படுவதால் தங்களின் விற்பனை பாதிக்கப்படுகிறது. பலமுறை புகார் கொடுத்தும் மஞ்சுளா தனது செயலை மாற்றவில்லை. பணியிடை நீக்கம் செய்யப்பட்டவர் மீண்டும் கடை அமைப்பது நியாயமல்ல. உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் காய்கறிகளை சாலையில் கொட்டி போராட்டத்தில் ஈடுபடுவோம் என விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.